ஜஸ்ட் 7 டேஸில் உங்கள் ஸ்கின் வந்து பளிச்சுன்னு மாறணுமா? கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பச்சைப்பயிறு மாவு வந்து ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு மாவு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம பிரைட்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆவாரம் பூ பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் முகத்தில் இருக்க ஆக்னே, டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சள் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க பாக்டீரியா ரெடியூஸ் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் காப்பி பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். காப்பி பவுட்ரு வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின் டல்னஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணுறேன். பால் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணனா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே இருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு நார்மல் தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் பார்த்தா தெரியும். உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக செம்ம பிரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்க சன்டானை வந்து 100% ரெடியூஸ் பண்ணி உங்கள் முகத்தில் வந்து அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா இது ரெண்டுத்தையுமே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் டோன் அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருந்தால் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது 100% உங்கள் ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் கலரை வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.